ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிக் பேஷ் லீக் மேட்ச் நம்பர் 4 மெல்பர்ன் ஸ்டார் விசஸ் பிரிஸ்பன் ஹீட்டு. மெல்பர்ன் ஸ்டார் செகண்ட் மேட்ச் ஆட போகிறாங்க. பிரிஸ்பன் ஹீட்ஸ் இப்போ தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மேட்ச். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு டீம் வைஸாக பார்க்குறப்போ அப்படியே பிரிஸ்பன் ஹீட்ஸ் வந்து பயங்கர ஃபேமஸான ஒரு டீமு. பிரிஸ்பன் ஹீட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டீம் மாதிரி தெரியும் ஆன் தி கார்ட். ஆனால் முக்கியமானது என்னென்னா, கிட்டத்தட்ட அவங்களோட மெயின் 5லேருந்து 6 பிளேயர் வந்து ஆட மாட்டாங்க இந்த மேட்ச்சில். எல்லாருமே அந்த டெஸ்ட் ஸ்குவாடில் பேக்கப்பாக இருக்கிறதாக சொல்கிறாங்க. சப்போஸ் லைனாக போகிறப்போ அவங்க ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா பார்த்துக்குங்க. பட் இப்போ உரிய அப்டேட் என்னென்னா, முக்கியமான 5-6 பிளேயர்ஸ் வந்து ஆட மாட்டாங்க. அதில் 3 பேர் உங்களுக்கே தெரியும். மார்னஸ் லெபிச்சேனு, மெக்ஸ்வேனி, அதுக்கப்புறம் உஸ்மான் கவாஜா. இன்னும் 2 பேர் யார் யாருன்னா மைக்கேல் நாசிரு, ஸ்பென்சர் ஜான்சன். ஸோ இவங்க 2 பேருமே அந்த ஸ்குவாடில் பேக்கப்பாக இருக்கிறதாக நெட் பவுலராகவோ இல்லை பேக்கப் பவுலராகவோ இருக்கான்னு சொல்கிறாங்க. பட் ஆன் டைம் வந்து பார்த்துக்கோங்க. இவங்க எல்லாத்தையும் தூக்கிட்டா பிரிஸ்பன் ஹீட்ஸ் வந்து சுமாரான ஒரு டீமாக தான் ஃபஸ்ட்டு இருக்கும். எப்பயுமே ஒவ்வொரு சீசனுமே ஸ்டார்ட் ஆகிறப்போ பிரிஸ்பன் ஹீட்டு அவங்களோட சும்மா பெஞ்சில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களோட ஸ்டார் பிளேயர்ஸே உள்ளே வருவாங்க. அது மறுபடியுமே நடக்குது. கப்புமே வின் பண்ண டீம் தான் பிரிஸ்பன் ஹீட். ஸோ பார்ப்போம். 4th மேட்ச்சு மெல்பர்ன் ஸ்டார் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மேட்ச்சில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. மேக்ஸ்வெல் உள்ளே வருவார். ரொம்ப பெரிய ஒரு கீயாக மேக்ஸ்வெல் இந்த மேட்ச்சில் இருப்பார். 18 டிசம்பர் 1:45 வென்யூ வந்து எம்சிஜியில் தான் நடக்குது, மெல்பர்ன் கிரிக்கெட் கிரவுண்டில். ஸோ பறக்கும். பேஸ் பவுலிங்லாம் போட்டால் பயங்கரமாக சரியான ஸ்பீடில் போகும். அதேமாதிரி பெரிய கிரவுண்டு, அவ்வளோ சீக்கிரம் அடிக்க முடியாது. லெஃப்ட் ஹேண்டர்ஸ்லாம் ஆஃப் ஸ்பின் போட்டால் தூக்கி அடித்தாலே மாட்டிப்பாங்க. எம்சிஜினாலே உங்களுக்கு மார்க்கஸ் ஸ்டாயினிஸும் மேக்ஸ்வெல் தான் ஞாபகம் வருவாங்க. அந்தளவுக்கு பிபிஎல்லில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண பிளேயர்ஸ் இந்த கிரவுண்டில் அவங்க 2 பேர் தான். அவங்க 2 பேருமே இப்போ வந்து ஆடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். டோட்டல் மேட்சஸ் இங்கே டொமஸ்டிக்கு 70 மேட்ச் நடந்திருக்கு. 30 மேட்ச் ஃபஸ்ட் பண்ண டீமும் 39 மேட்ச் செகண்ட் பண்ண டீமும் ஆவரேஜாக 158 ரன் எதிர்பார்க்கலாம். இதுமாதிரி வீடியோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் பேத்துக்கு போய் ரீச் ஆகும். ஏன்னா நம்ம ரொம்ப நாளாக வீடியோஸ்ன்றது பெரிய அளவு போஸ்ட் பண்ணாமல் இப்போ கன்சிஸ்டண்ட்டாக போஸ்ட் பண்ணுறோம். அதனால் நம்மளோட பழைய யூசர்ஸ்க்கே நிறைய பேத்துக்கு வீடியோ வந்து போய் சேர மாட்டேங்குது. அதனால் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அவங்களுக்கும் கண்டிப்பாக போகும். முடிஞ்ச அளவுக்கு என்னோடய ஐடியாஸ், என்னோடய ஸ்டார்ட்ஸை கொடுக்குறேன். அதேமாதிரி ஆன் டைம் நான் கொடுக்குற டீம் வந்து ஓரளவுக்கு ஓகேவாக தான் போயிட்டுருக்கு. பெட்டராக நான் எல்லா மேட்சும் கவர் பண்ணுறதில்ல. முக்கியமான மேட்ச் மட்டும் தான் டீமும் கொடுக்குறேன். ஸோ அதுலேயும் நீங்கள் ஒரு சில பிளேயர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணலான்னா நீங்கள் பண்ணலாம். ஏன்னா பிபிஎல் ரொம்பவுமே ஈஸி தான். நீங்கள் டபுள் ஆப்ஷனுக்குள்ளே கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ஒரு சில ரிஸ்கி பிளேயர்ஸை விக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்தாலே போதும். ஈஸியாக ஸ்மால் லீக்லாம் வந்து வின் பண்ணிடலாம். ஸோ அதனால் உங்களுக்கும் அதில் ஒரு வைஸ் கேப்டனோ இன்டர்சேஞ்ச் பண்ணணும், ஒரு பிளேயரை மாற்றணும், 2 பிளேயரை மாற்றணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா மாற்றிக்கங்க. அதுக்கு இந்த வீடியோன்றது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிராண்ட் லீக் நீங்கள் மேக் பண்ணுறப்போ கண்டிப்பாக லோ பர்சன்டேஜ் பிளேயர் 30% கீழே இருக்கவங்கள உள்ளே ஆட் பண்ணணும். ஒரு 3லேருந்து 4 பிளேயரு. அதை பற்றி நான் தெளிவாக வந்து இப்போ சொல்லிட்டு தான் இருக்கேன். அதையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்குறது ரொம்பவுமே முக்கியமானது, இந்த கிரவுண்டில் நடந்த கடைசி 2 WBBL மேட்ச். ஸோ வெப்ஸ்டருமே மறக்கக்கூடாது. வெப்ஸ்டருமே எம்சிஜியில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் என்னென்னா பவுலிங் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும்போது வெப்ஸ்டர் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதான் வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. இப்போ மேக்ஸ்வெல் உள்ள வந்துட்டால் அவர் அதிக ஓவர்ஸ் வீசிடுவார். வெப்ஸ்டர் ஸ்கோர் கடை. ஆனால் சம்டைம்ஸில் பார்த்தோம்னா வெப்ஸ்டர் 4 ஓவர்ஸும் பவுல் பண்ணுவார், 3-4 விக்கெட் எடுப்பார், பேட்டிங் வந்து ஒரு 50 ரன்மே அடிப்பார். அந்த மாதிரியும் நிறைய டைம் நடந்திருக்கு. ஸோ ஒரு அன்பிரடிக்டபுள் பிளேயர்னால் அது வெப்ஸ்டர் தான். முக்கியமான ஒரு பிளேயரும் கூட. இந்த 2 ஸ்கோர் கார்ட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சில் வெப்ஸ்டர் 3 ஓவர் பவுல் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. இன்னொரு மேட்ச்சில் ஓவரே பவுல் பண்ணல, 55 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ மார்க்கஸ் ஸ்டாயினிஸ், மேக்ஸ்வெல். இந்த சைட்லேயும் மார்க்கஸ் ஸ்டாயினிஸ், மேக்ஸ்வெல் 2 பேருமே கம்மி பால் அதிக ரன்ஸ்ன்ற மாதிரி அடிச்சிருக்காங்க. ஸோ டீம் ஜெயிக்கிறது தோக்குறதுன்றோட மெல்பர்ன் ஸ்டார்ஸோட இந்த 3 பிளேயருமே எப்போயுமே இந்த கிரவுண்டில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்படியாச்சும் இந்த 3 பேர்த்தையும் பிக் பண்ணிக்கிறது பெட்டரான ஒரு சாய்ஸாக கண்டிப்பாக இருக்கும். விக்கெட் பிஹேவ் பண்ணுறது ஒரு 150-160 ரன் எதிர்பார்க்கலாம். மோஸ்ட்லி அந்த டாப் ஆர்டர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சம்டைம்ஸில் நல்லா ரோல் பண்ண சூப்பர் விக்கெட் கொடுத்துருவாங்க, பேட்டிங் விக்கெட்டு. அப்படி கொடுத்துட்டா பேட்ஸ்மேனுக்கு அதிக சாதகமாக போயிடும். அப்படி ரோல்டு விக்கெட் கொடுத்துட்டாலே இந்த ஜேம்ஸ் வின்சி, டேனியல் ஹியூக்ஸு, இந்த சைடு மேத்யூ வைடு, பென் மெக்ரமண்ட் எல்லாமே நல்லா ஆடிருக்காங்க. சப்போஸ் ரொம்ப டஃபஸ்ட்டு ஒரு விக்கெட்டு ஸ்விங் ஆகும், மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா மீடியம் பேசர் ஃபுல்லாக எடுத்து மாற்றி கேப்டன் வைஸ் கேப்டன்றது கரெக்டான ஒரு ஐடியாவாக இருக்கும் இந்த பீச்சில். ஆனால் ஸ்பின்னர்ஸ்க்கு எப்போயுமே ஹெல்ப் பண்ணுறது கிடச்சிருக்கு. ஸ்பின்னர்ஸ் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. டோட் முர்ஃபி பாருங்கள், அதேமாதிரி இந்த சில டான் லாரன்ஸ் சும்மா தூக்கி போட்டு வந்து விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயரு. இமாது வாசிம் 2 விக்கெட் எடுத்திருக்காரு.
ஸோ ஸ்பின்னர்ஸுக்கு ஹெல்ப் இருக்கும். உங்களுக்கு பிரிஸ்பேன் ஹீட்ஸில் டாப்லேயே 3-4 லெஃப்ட் ஹேண்டர் வராங்க. மேக்ஸ்வெல் உள்ளே வந்தார்னா 4 ஓவர்ஸை முடிப்பார். ப்ளஸ் பேட்டிங்குமே ஓரளவுக்கு அதிரடி ஆடுவார். ஏன்னா பிரிஸ்பேன் ஹீட்டோட பவுலிங்கே வீக்கு. மெயினான பவுலர் யாருமே இல்லை. உங்களுக்கு மைக்கேல் நாசருமே இல்லை, ஸ்பென்சர் ஜான்சனுமே 2 பேர் தான் மூவ் பண்ணுறவங்க பாலை. ஜிவிஆர் பிரெட்லெட் ஓரளவுக்கு நல்லா போடுவார். பட் இருந்தாலும் இவங்க 2 பேர் தான் மிரட்டலான ஒரு பவுலிங்காக இருக்கும். 3 பேர் சேர்ந்து அவங்க 2 பேரும் ஆட மாட்டாங்கன்ற மாதிரி இருக்குது. அப்போது அதை சாதகமாக பயன்படுத்தி ஓரளவுக்கு வந்து இந்த ஜோ கிளார்க் மாதிரி பிளேயர்ஸ் டாப்பில் வரவங்க ரொட்டேட் பண்ணி ஆடுறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்கும். ஸோ பார்ப்போம். கண்டிப்பாக இந்த மேட்ச் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்சாக இருக்கும். ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுறவங்க 2K ஃபேண்டசி சர்ச் பண்ணுங்கள். டெலகிராமில் இந்த அட்ரஸை மட்டும் பார்த்துக்கோங்க. ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான் கொடுத்துருக்கோம். அது மென்ஷனும் பண்ணியிருப்போம். ஃப்ரீ டீம்ஸ் மட்டும்தான் வந்து கொடுப்போம். அதேமாரி நம்ம உங்கள்கிட்ட பேச முடியாது, அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. நம்ம நேம் யூஸ் பண்ணி யாராவது பேசினா மாட்டிக்காதீங்க. ஒன்லி நம்ம டெலகிராம் மட்டும்தான். அதுவும் இந்த டெலகிராம்லேயுமே நம்ம யார் கூடயுமே பேச முடியாது, நீங்களும் எங்கள் கூட பேச முடியாது. இதுவே வந்து சிம்பிளான ஒரு லாஜிக் தான். ஸோ அதனால் கரெக்டான டெலகிராம் பார்த்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஃபைனல் மினிட்டில் சேஞ்சஸ் பண்ணால் சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணிக்கங்க கொடுக்குற டீமில். இந்த மாதிரி எல்லா ஆப்ஸ்க்கான லிங்க் இருக்கும், இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதேமாரி பிபிஎல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கான ஃபுல் இதுவுமே வந்து நான் கொடுத்துருக்கேன். எல்லா மேட்சுமே நம்ம கவர் பண்ணுவோம்னு நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த பிபிஎல் வந்து ஒரு கிராண்ட் லீக்கே நம்ம டார்கெட்டை வச்சு மூவ் பண்ணணும். ஸோ பெரிய வின்னிங்ஸ் கிடைக்குதா அப்படின்னா கிடைக்கிது ஓரளவுக்கு. இப்போ மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகிருக்கு. கடைசியாக இந்த மேட்ச் ஒரு நல்ல வின்னிங் கிடச்சி வின்னிங்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். நான் எப்போயுமே வின்னிங்ஸ் எல்லாமே ஆப்போனட் 4 பேர் ஆடுறோம்னா அந்த 3 பேர் யாருன்னு ஷோ பண்ணி தான் வின்னிங்ஸ்ன்றதை போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதான் வந்து ட்ரூவும் கூட. சும்மா அப்படியே மொட்டையாக இவ்வளோ அமௌண்ட் இவ்வளோன்றது வந்து ஃபேக்காக கூட நம்ம வந்து அப்படி வின்னிங்ஸை ரெடி பண்ணலாம். மோஸ்ட்லி அப்படியுமே நிறையா ஸ்கேம் நடக்குது. ஸோ சேஃபாக இருங்க. நிறையா ஸ்கேம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ கரெக்டான டெலகிராமை பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். ஐடியா இருந்தால் ஒரு சில பிளேயர்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது பிளேயர் ஆஃப் த மேட்ச் காலின் முன்ரோ. ஸோ லாஸ்ட் டைம் இவங்க 2 பேரும் ஆடினப்போ நடந்த மேட்ச்சில் காலின் முன்ரோ 99 ரன் வந்து ஸ்கோர் பண்ணார். மேக்ஸ்வெல் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. அதேமாதிரி மேக்ஸ்வெல் 23 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ உங்களுக்கு சேஃபஸ்ட் ஆப்ஷன்னா அது மேக்ஸ்வெல் தான். ஜிவிஆர் பிரெட்லெட்டு ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பண்ணாலும் கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. ஸோ ஜஸ்ட் இந்த ஸ்கோர் கார்டை பார்த்துக்கோங்க. பிரிஸ்பேன் ஹீட்ஸ் வந்து மெல்பர்ன் ஸ்டார்ஸ் கூட கடைசி ஆடினப்போ 214 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. மெல்பர்ன் ஸ்டார்ஸ் வெறும் 111க்கு அவுட் ஆகிருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க பவுலிங்கில் ஜிவிஆர் பிரெட்லெட், மைக்கேல் நாசர், ஸ்விப்சன் நல்லாவே வந்து பவுல் பண்ணி விக்கெட்ஸை எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்விப்சனுமே இந்த மாதிரி கிரவுண்டில் ஒரு கீ பிளேயரு. இப்போ டொமஸ்டிக்லுமே கன்சிஸ்டண்டாக விக்கெட் எடுத்துகிட்டு இருக்கார். ஸோ ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ 11 சேலஞ்சர்ஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டெலகிராம்லேயும் லிங்க் இருக்குது. உங்களுக்கு டேரெக்டாக பேங்க்குக்கு டிடிஎஸ் வித்துட்டு ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி ஸ்மால் லீக் ப்ளே பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கவங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஜிஎஸ்டி 100% ஃப்ரீ. டிடிஎஸ்மே எந்த ஒரு இதுவுமே கிடையாது, ஃபேக் எதுவுமே இல்லை. டேரெக்டாக உங்கள் பேங்க்குக்கு வித்துனா பண்ணிக்கலாம். விருப்பம் உள்ளவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K டெக்கன் ரெஃபரோட பயன்படுத்திக்கோங்க. இப்போது நம்ம பிளேயிங் லோன் பார்த்துட்டு எப்படி லோ பர்சன்டேஜ் பிக் பண்ணுறது, டெத் ஓவர்ஸு, இந்த விக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வந்து ட்ரை பண்ணுறது எல்லாமே வந்து பார்க்கலாம். இப்போது நம்ம பார்க்க போகிறது மெல்பர்ன் ஸ்டார்ஸோட பிளேயிங் லோன். ஜோ கிளார்க்கு, அடுத்தா டாம் ரோஜர்ஸு. இந்த டாம் ரோஜர்ஸு வந்து ஒரு டேலண்டட் பிளேயர்னு மொத்த ஆஸ்திரேலியன் மீடியாவுமே சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒர்த்தபிள் பிளேயர்னு. ஆனால் அவர் கன்சிஸ்டண்ட்டாக என்ன பண்ணுறாருனா 10 ரன்லேருந்து 20 ரன்னு இல்லை 25 ரன்னு அவ்வளோதான், அப்படியே அவுட் ஆகிட்டு போயிடுவார். இதுதான் வந்து அவர் தொடர்ச்சியாக பண்ணுறாரு. அடுத்த ஹேப்பர் ஒரு சீசனில் பயங்கரமான ஒரு பிளேயராக இருந்தார். ஏதோ ஒரு டீமில் இருக்கப்போ போன சீசன் வந்து மெல்பர்ன் ரெனகேட்ஸ் ஆடினான்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு டீமில் அப்படியே ஃபுல்லாக ஃபார்ம் அவுட் ஆகி பெஞ்சிலே வந்து வச்சுட்டாங்க. அந்தளவுக்கு புவர் ஃபார்மில் இருக்கார். அதுலேருந்து அவர் மீண்டு வரவே இல்லை. மேக்ஸ்வெல், ஸ்டாய்னிஸ். அப்போ கார்ட்ரைட் எங்கே அப்படின்னா அவருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. ஒரு ஸ்கேன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அவர் ஆடுறது டவுட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் மேக்ஸ்வெல் அந்த இடத்துல உள்ளே வந்துடுவார். ஸோ இந்த 3 பேருமே கீ தான். கண்டிப்பாக நம்ம பிக் பண்ணிக்கலாம். டாம் கரன். ஸோ 4 ஆல்ரவுண்டர்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். அடுத்து பீட்டர் செடில், ஆடம் மில்லன். ஸோ இவங்க தான் வந்து பவுலிங் காம்பினேஷனு. இதில் கவுச்சுமே சம்டைம்ஸில் விக்கெட்ஸுன்றதை எடுக்கிறாரு. ஹீட்ஸோட பிளேயிங் லோன் பார்க்கலாம். அல்சாப்பு, அடுத்ததாக வந்து முன்ரோ, மேட், ரென்சா. இதில் 3மே ஸ்டார்டிங்கில் லெஃப்ட் ஹேண்டராக இருக்கிறதுனால மேபி மேலே மேக்ஸ் பிரையன்ட்டு கூட வரலாம். அதுக்கப்புறம் பால் வாட்டர் வேறு வந்துடுவார். ஸோ கிட்டத்தட்ட இதுதான் ஆஃபர்ன்ற மாதிரி மேக்ஸ்வெலுக்கு இத்தனை லெஃப்ட் ஹேண்டர்லாம் இருந்தால் தூக்கி போட்டு எப்படினாலும் விக்கெட் எடுத்துடுவார். தேவைப்பட்டால் வெப்ஸ்டரும் பவுல் பண்ணலாம். வெப்ஸ்டரை வந்து மறக்காதீங்க, மீடியம் பிச் போடக்கூடிய பிளேயர் தான். ஆனால் அவர் ஆஃப் ஸ்பின்னுமே பவுல் பண்ணுவார். சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி போடக்கூடிய பிளேயரு. அப்படி சப்போஸ்
தொடர்ச்சியாக ஒரு 4-5 லெஃப்ட் ஹேண்டர்லாம் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸ்வெலும் வெப்ஸ்டரும் கன்சிஸ்டண்ட்டாக 8 ஓவரை போட்டு முடிக்கிறதுக்கும் சான்ஸ் வந்து ஹையாகவே இருக்கும். இது முக்கியமான பாயிண்ட்டு, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா டாப்பில் 3, அதுக்கப்புறமா உங்களுக்கு பால் வால்ட்ரு. ஸோ கிட்டத்தட்ட 4 பேர் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டரு. நெக்ஸ்ட்டு மிடில் பியர்சனு, அதுக்கப்புறமா மேக்ஸ் பிரையன்ட். இவங்க மேபி மேலே வரலாம், ஏதாவது பேட்டிங் ஆர்டரில் சேஞ்சஸ் வரலாம். அடுத்ததாக ஜீவியர் பிரெட்லெட்டு, வில்டர்முத்து. ஸோ வில்டர்முத்து ஒரு முக்கியமான ஒரு பிளேயர், ஒரு சீசனில் பயங்கர ஃபார்மில் இருந்த பிளேயர். லாஸ்ட் சீசன் வாய்ப்பே கிடைக்கல. இப்போ மைக்கேல் நாசிர் இடத்துல அவர் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, பெட்டரான ஒரு ஆல்ரவுண்டர், வாய்ப்புகள் கிடைக்காம பெஞ்சில் இருந்த ஒரு பிளேயர். மேத்யூ குன்மன், ஸ்விப்சனு, ப்ரெஸ்டிவிஜ் அப்படி இல்லாட்டி ஏதாவது அவங்க லோக்கல் பிளேயர் நிறைய பேர் எடுத்திருக்காங்க, யாருக்காவது வாய்ப்பு பண்ணுறதுக்கு கொடுக்கலாம். 4 ஓவர்ஸ் கோட்டான்னு பார்த்தோம்னா ஜீவியர் பிரெட்லெட் 4 ஓவர்ஸு, பால் வால்டர் 4 ஓவர்ஸு, வில்டர்முத்து 4 ஓவர்ஸு, மேத்யூ குன்மன் 4 ஓவர்ஸு, ஸ்விப்சன் 4 ஓவர்ஸ். தேவைப்பட்டால் உங்களுக்கு இங்கே மேட் ரன்ஸாவை ட்ரை பண்ணுவாங்க. மேட் ரன்ஸாவும் ஓரளவுக்கு டீசன்ட் பிக்கு தான் இந்த மேட்ச்சில். ஏன்னா கண்டிப்பாக 5 பவுலர் போகிறப்போ யாருக்கா அடி ஆகும். அடி விழுகிறப்போ இந்த சைடில் சும்மா தூக்கி போட்டு விக்கெட் எடுக்கலாம் ஸ்பின்னுன்ற ஒரு இதில் வருவார். இவருக்கு எதிராக டாம் ராஜர்ஸுக்கு எதிராக கூட மேட் ரன்ஸாக ஆஃப் ஸ்பின்ன்றதை வீசலாம், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. மற்றபடி இங்கே 4 ஓவர்ஸில் கண்டிப்பாக டாம் கரனு, பீட்டர் செட்டில், ஆடம் மில்லனு. நெக்ஸ்ட்டு மேக்ஸ்வெல். மீதி இருக்கக்கூடிய ஓவர்ஸை வெப்ஸ்டரு, ஸ்டோயினிஸு, கவுச்சில் யாராவது கம்பைன் பண்ணி பவுல் பண்ணலாம். மெக்கன்சிக்குமே ஒரு சில ஓவர்ஸ்ன்றது கொடுக்குறாங்க. ஸோ நிறையா பவுலிங் ஆப்ஷன் இருக்கிறதுனால யார் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறாங்கன்றதே மெல்பர்ன் ஸ்டார்ஸில் நம்மளால் கெஸ் பண்ணவே முடியாது. சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான். இதில் மெக்கன்சி ஓவர் போடுறது இந்த மேட்ச்சில் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஜஸ்ட்டு ஒரு ஃபில்டராக தான் இருப்பார். ஏன்னா கன்சிஸ்டண்ட்டாக லெஃப்ட் ஹேண்டர் வரப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைனாமேன் போடக்கூடியவங்களை ஈஸியாக அடிச்சிருவாங்க. அந்த லாஜிக் படி பார்த்தா வாய்ப்பு இல்லை. சேம் இந்த சைடில் மெல்பர்ன் ஸ்டார்ஸில் ஸ்விப்சனு, மேத்யூ குன்மன் 2 பேருமே தரமான ஒரு பவுலிங் கொடுக்கலாம். ஏன்னா தொடர்ச்சி அவங்களுக்கு ரைட் ஹேண்ட் பேட்டர் தான் இருக்காங்க, லெஃப்டே கிடையாது. அதனால் மேபி இவங்க 2 பேரும் இந்த விக்கெட்டை பயன்படுத்தி அதிகமான விக்கெட்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். மேட்ச் க்ளோஸாக போனால் அந்த 2 பேத்தில் யாருக்கா 2-3 விக்கெட் கிடைக்க சான்ஸ் இருக்கும். டிஃபரன்ஷியல் பிக்கில் வில்டர்முத்தை வந்து ட்ரை பண்ணுங்கள், ஹை ரிஸ்க்கான ஆப்ஷன். பட் சேஃப் பிக்ஸில் உங்களுக்கு விக்கெட் எடுக்க போகிறது பிரெட்லெட்டு, அடுத்து பால் வால்டர், மேத்யூ குன்மன், ஸ்விப்சன், இவங்கெல்லாம் ஓகே. பட் வில்டர்முத்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கன்சிடர் பண்ணி பாருங்கள். ரொம்ப லோ பர்சன்டேஜ் ஒரு ட்ரம் கார்ட் பிக்காக நம்ம ட்ரை பண்ணலாம். சேம் இந்த சைடில் உங்களுக்கு ட்ரம் கார்ட் பிக்காக வெப்ஸ்டர் இருப்பார். கண்டிப்பாக ஒரு டிஃபரன்ஷியல் ஆப்ஷனு நிறைய பேர் யோசிக்க மாட்டாங்க. பட் லாஜிக் வைஸாக பார்த்தோம்னா போடலாம், ஓவரும் போடலாம், பேட்டிங்னு வந்து ஆடலாம், என்ன வேணால் நடக்கலாம். ஸோ அதனால் வெப்ஸ்டரி யோசிக்கலாம். சேஃப் கேப்டனைஸ் கேப்டன்லாம் மேக்ஸ்வெல், நோ டவுட்டு. மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் பவுலிங் போடுவாரான்றது தெரில, கொஞ்சம் டவுட்டு. அதனால் டாம் கரன் போகலாம், ஓரளவுக்கு டீசெண்டாக பவுல் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் டெத்தில் போட்டு கூட விக்கெட் எடுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்கும். இந்த 2 பேரை நம்ம வந்து எடுத்துக்கலாம். 3ஆவதாக ஜீவியர் பிரெட்லெட் கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட் எடுத்திருக்காரு, பவர் பிளேயில் விக்கெட் எடுத்திருக்காரு. சேம் இந்த சைடில் உங்களுக்கு ஜோ கிளார்க்கு, அடுத்ததாக வந்து ரோஜர்ஸ் 2 பேருமே அந்த டாப் 3மே வந்து பெரிய லெவலில் பேட்டிங் கிடையாது. அதை பயன்படுத்தி ஜேவியர் பிரெட்லெட்டு விக்கெட் எடுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்புறம் டெத்தில் வந்து பவுல் பண்ணுவார், பேட்டிங்குமே ஓரளவுக்கு ஆடுவார். அதுக்கப்புறம் பால் வால்டர். இந்த 4 பேர் வந்து பெட்டரான சாய்ஸ், டபுள் ஆப்ஷன். இதில் பால் வால்டர் கண்டிப்பாக பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் 2மே இருக்கும். அதேமாதிரி மேக்ஸ்வெலுக்கு 2மே இருக்கும். இங்கே ஸ்டாயினிஸ், வெப்ஸ்டர் டவுட்டு. ஆனால் டாம் கரனுக்கு பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் இருக்கும். சேம் இங்கே ஜீவியர் பிரெட்லெட் பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த டபுள் ஆப்ஷன்ஸ்குள்ளே போகலாம். கிராண்ட் லீக்ஸில் கேப்டனைஸ் கேப்டனாக நீங்கள் ட்ரை பண்ணணும்னா ஆடம் மில்லன் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நல்ல ஸ்விங் இருந்துச்சு அப்படின்னா நல்ல விக்கெட்ஸ் எடுத்து கொடுப்பாரு. ஜோ கிளார்க்கு கன்சிஸ்டண்ட்டாக வந்து லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸுக்கு எதிராக அவுட் ஆகக்கூடிய பிளேயரு. நல்லா ஒரு கான்ஃபிடண்ட்டாக பெரிய ஸ்டார் பவுலர்ஸ் இல்லைன்ற ஒரு ஃபோக்கஸில் வந்தார்னா ஓரளவுக்கு ரன்ஸுன்றதை அடிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பியர்சனு செகண்ட் பேட் பண்ணுறப்போ சேசிங்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக அவருமே கேமை எடுத்துகிட்டு போவார். எப்படி ஹென்ட்ரிக்ஸ் கேம் எடுத்துகிட்டு போனாரோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இன்னும் லோ பர்சன்டேஜ் பிளேயர் ஒரு 4 பேரை நம்ம அங்கங்கே ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மேக்ஸ் பிரையண்ட்டு, வில்டர்முத்து, அடுத்ததாக வந்து இந்த சைடில் உங்களுக்கு கவுச்சு, ஜோ கிளார்க், இவங்களாம் வந்து ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிளேயரு. நம்ம ஹை பர்சன்டேஜ் பிளேயரை ட்ராப் பண்ணி அங்கங்கே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ காலின் முன்ரோ நல்லா ஆடிருக்காரு, ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்குது. ஸோ அவரை பற்றி ஏன் எதுவும் சொல்லலை அப்படின்னா டவுட்டுன்றது இருக்குது. காலின் முன்ரோ என்ன தான் சிறப்பாக ஆடினாலுமே ஓரளவுக்கு டெக்னிக்கலாக பவுல் பண்ணக்கூடிய பீட்டர் செட்டில், ஆடம் மில்லனுக்கு எதிராக கொஞ்சம் கஷ்டப்படலாம். அது வந்து கொஞ்சம் நம்ம யோசிக்கணும் கேப்டன் கொடுக்கறதுக்கு. பட் மேட் ரன்ஸாக 6th பவுலிங்காக இருந்தால் ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு பிக்கு. ரிஸ்க் எடுக்கிறவங்க காலின் முன்ரோக்கு பதிலாக கூட நீங்கள் மேட் ரன்ஸாக அந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் காலின் முன்ரோ ஏர்லி அவுட் ஆகிட்டார் அப்படின்னா
மேட்ரன்ஸாக ஒரு 20 ரன் 25 ரன் அடிச்சுட்டு சும்மா பவுலிங் தூக்கி போட்டு கூட ஒரு விக்கெட் எடுத்துட்டா கூட 50-60 பாயிண்ட் போயிடுவார். இவருமே லோ பர்சன்டேஜ் பிளேயராக இருப்பார். ஸோ அதனால் வந்து சொல்கிறேன். ஸோ ஜிஎல்லில் கண்டிப்பாக கேப்டன்ஸ் கேப்டனா ஆடம் லெனு, ஜோ கிளார்க்கு, பியர்சன், அடுத்ததான் வந்து வில்டர்முத்து வேணாம், மேத்யூ குட்மன், ஸ்விப்சனுக்குள்ளே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸ்மால் லீக்கில் மேக்ஸ்வெல் ஒரு சூப்பரான சாய்ஸ். டாம் கரன், பால் வால்டர், சிவிஆர் மில் இவங்கெல்லாம் வந்து சேஃப் ஆப்ஷன்ஸாக கேப்டன்ஸ் கேப்டனாக நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். டெத்தில் கண்டிப்பாக டாம் கரனு, பீட்டர் செட்டில் போடுறதுக்கான வாய்ப்பு அதிகம். பவர் பிளேயில் ஆடம் லெனும் கவுச் வந்து பவுல் பண்ணலாம், பீட்டர் செட்டில் ஒரு பவுல் பண்ணலாம். இந்த சைடில் உங்களுக்கு டெத்து ப்ளஸ் இனிஷியல் பவர் பிளேயில் கண்டிப்பாக பிரேட்லெட்டு வில்டர்முத்து ஸ்டார்ட் பண்ணலாம். பால் வால்டர் டெத்தில் போட்டாலும் போடலாம் இந்த மேட்ச்சில். ஸோ அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். சப்போஸ் மைக்கேல் நாசீர் அதுக்கப்புறமா ஸ்பென்சர் ஜான்சன் ஆடுறாங்கன்னு தகவல் வந்துச்சுன்னா நீங்கள் அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பிரஸ்டி விஜய் வில்டர்முத்துக்கு பதிலாக 2 பிளேயராக. டாப்பில் பேட்டிங் அது அவங்க வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இன்னும் 2-3 டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு தான் வருவாங்க. யாருன்னா மானஸ் லெபிச்சேனு, உஸ்மான் கவாஜா, அதுக்கப்புறம் மெக்ஸ்வேனி. ஸோ இந்த பேக்கப்பில் இருக்கவங்க மேபி உள்ளே வந்தாங்கன்னா நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. டீம் வைஸாக பார்த்தோம்னா மேக்ஸ்வெல் கேப்டனாகவும், டாம் கர்ன் வைஸ் கேப்டனாகவும், ஸ்டாய்னிஸு, வெப்ஸ்டரு, பால் வால்டரு, மேட்ரன்ஸாவை பிக் பண்ணியிருக்கேன். காலின் முன்ரோ வந்து பிக் பண்ணியிருக்கேன். அடுத்தான் வந்து ஜோ கிளார்க், ஆடம் லென், பீட்டர் செட்டில், பிரேட்லெட். ஸோ இந்த டீம் பார்க்குறப்ப ரொம்ப சேஃபாக கண்டிப்பாக வின் பண்ணுன்ற ஒரு ஃபோக்கஸில் தெரியும். இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை எக்ஸ்ட்ரா இன்னும் பவுலிங் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எடுத்துக்கோங்க. ஏன்னா கிட்டத்தட்ட எல்லா ஸ்டார் பிளேயர்ஸுமே இந்த மேட்ச்சில் இருக்கவங்களாம் பிக் பண்ணியிருக்கேன். இதுவே வந்து ஓரளவுக்கு பெட்டரான டீம் தான். இதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் போதும். ஆன் டைம் பிச்சு ரிப்போர்ட்டை வச்சு குபேரா ஃபேண்டசி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கேப்டனே இல்லாமல் நீங்கள் ஃபேண்டசி ப்ளே பண்ணலாம். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். டியோன் ஆப்ஷன் மூலிமா ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. 2K ஃபேண்டசி நம்பரோட பயன்படுத்தி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. போனஸும் கொடுப்பாங்க, அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் டீம் இருக்கிறதுலே லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ்க்குள்ளே நம்ம கேப்டன் கொடுக்குறது. பெரிய அளவில் யாருமே வில்டர்முத்து யோசிக்க மாட்டாங்க. மைக்கேல் நாசீருக்கு பதிலாக கண்டிப்பாக ஒரு ஆடினா ஒரு கிராண்ட் லீக்கு கேப்டன் ட்ரை பண்ணுங்கள். ஒரு 20% தான் பிக் பண்ணியிருப்பாங்க. அடுத்தா பால் வால்டர், மேக்ஸ் பிரையண்ட்டு, பியர்சன். ஸோ இந்த இடத்துல எல்லோரும் கிளார்க்குன்னு தான் போவாங்க. பியர்சன் போனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸு. முன்ரோக்கு பதிலாக பிரையண்ட்டுன்னு போனால் அது ஒரு டிஃப்ரென்ஸு. லோ பர்சன்டேஜ் பிளேயரு. ஸ்விப்சனு, பீட்டர் செட்டில் பவுலிங்கில் ஓரளவுக்கு ஈக்குவலாக எடுத்திருக்கேன். கேப்டன் வைஸ் கேப்டனா கொஞ்சம் டிஃப்ரென்ஷியலாக வந்து கொடுத்துருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கிராண்ட் லீக் டிப்ஸு, லோ பர்சன்டேஜ் பிக்ஸு எல்லாமே வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக கிராண்ட் லீக் டீம் 4-5 டீம் செட் பண்ணுறவங்க அங்கங்கே அந்த லோ பர்சன்டேஜ் பிளேஸ் ஆட் பண்ணுங்கள். கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டான டெலகிராமாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.